ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இந்த சிலபஸில் சிவகலை அகழாய்வு அது பற்றி ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு 50 MCQ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நம்ம பார்க்கலாம் அதை. கொஸ்டின் 1, சிவகலை அகழாய்வு தளம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் அமைந்துள்ளது. சிவகலை அகழாய்வு பகுதி எந்த ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது? ஆன்சர் பொருணை. பொருணைனாலும் தாமிரபரணி ஆறுனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட நெல், உமி மற்றும் கரிம மாதிரிகளின் அறிவியல் பூர்வமான காலம் என்ன? கிமு 1155. இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, நெல் உமி மாதிரியை வச்சு அதோட கார்பன் ரேட்டிங்கை வச்சு கண்டுபிடிச்சாங்க. சிவகலை கரிம மாதிரிகளை காலக்கணிப்பு செய்த அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஆய்வகம் எது? பீட்டா அனலிட்டிக் ஆய்வகம். புளோரிடா மாகாணத்தில் இருக்க மியாமி நகரில் பீட்டா அனலிட்டிக் ஆய்வகத்தில் இந்த சிவகலை கரிம மாதிரிகளை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. சிவகலை நெல் மாதிரிகளின் காலத்தை கணிக்க பயன்படுத்தப்பட்ட நவீன அறிவியல் முறை எது? AMS ரேடியோ கார்பன் காலக்கணிப்பு முறை. சிவகலை அகழாய்வின் முக்கிய கண்டுபிடிப்புகளின்படி பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் தோராயமாக எத்தனை ஆண்டுகள் பழமையானது? தோராயமாக 3200 ஆண்டுகள். ஓகேங்களா? நமக்கு நெல் மாதிரியில் 1155 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து கணக்கு பண்ணணுன்னா ஒரு 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான நாகரிகம். சிவகலையில் உள்ள எந்த பகுதியில் பெரும்பாலான முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டன? சிவகலை பரம்பு. சிவகலை பரம்பு என்று அழைக்கப்படும் பரந்த மேட்டுப்பகுதி ஒரு கற்கால ஈமக்காடு. சிவகலை அகழாய்வு களம் முதன்மையாக எந்த காலத்தைச் சேர்ந்த பண்பாட்டு தலமாக கருதப்படுகிறது? பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை சேர்ந்தா இருக்கலாம். சிவகலை அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகளுக்குள் ஈமப் பொருட்களாக வைக்கப்பட்டிருந்த முதன்மையான மண்பாண்டங்கள் எவை? கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள். தென்னிந்திய பெருங்காலத்திற்கே உரிய தனித்துவமான கருப்பு சிவப்பு பானைகள் மற்றும் கிண்ணங்கள் இங்கு ஏராளமாக கிடைத்துள்ளன. சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகள் எதன் உள்ளே பாதுகாப்பாக இருந்ததால் அழியாமல் நமக்கு கிடைத்தன? முதுமக்கள் தாழிகளுக்குள்ள தான் வந்து நமக்கு நெல்மணிகள் கிடச்சிச்சு. தமிழ்நாடு அரசு சிவகலை, ஆதிச்சநல்லூர் மற்றும் கொர்க்கே ஆகிய வரலாற்று தலங்களை உள்ளடக்கி அறிவித்த வரலாற்று பிராந்தியம் இது? பொருணை ஆற்றங்கரை நகரப்பகுதி. இது மூணுமே பொருணை ஆற்றங்கரை நகரப்பகுதி. சிவகலையில் வாழ்விட பகுதிகளை கண்டறிய மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் கிடைத்த முக்கிய கட்டுமான சான்று எது? செங்கல் சுவர் மற்றும் உறை கிணறுகள். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட பானையோடுகளில் காணப்பட்ட குறியீடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கீறல் குறியீடுகள். எழுத்துமுறை தோன்றுவதற்கு முந்தைய குறியீட்டு அமைப்பான கீறல் குறியீடுகள் சிவகலை பகுதியில் பானைகளில் மிகுதியாக உள்ளன.
கூற்று காரணம் 2 இருக்குது. சிவகலை அகழாய்வு தமிழ்நாட்டின் இரும்பு காலத்தின் தொடக்கத்தை மேலும் பின்னோக்கி நகர்த்துகிறது. இங்கு கிடைத்த நெல் மற்றும் கரிம மாதிரிகள் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. எஸ், கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஓகேங்களா? சிவகலையில் ஈமத்தாளிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட உலோகப் பொருட்கள் எதனால் ஆனவை? இரும்பு மற்றும் வெண்கலத்தால் ஆனவை. இரும்பு வாள்கள், கத்திகள், அம்புகள் மற்றும் வெண்கலத்தாலான சில கிண்ணங்கள் ஈமப் பொருட்களாக கிடைத்துள்ளன. அதாவது முதுமக்கள் தாளிகளுக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சிவகலை அகழாய்வு அதிகாரப்பூர்வமாக முன்னெடுத்து நடத்திய அரசு அமைப்பு எது? தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தான் இந்த சிவகலையில் முறையான அகழ்வாய்வு மேற்கொண்டது. சிவகலைக்கு அருகில் அமைந்துள்ள மற்றொரு மிக முக்கிய உலக புகழ்பெற்ற பெருங்கற்கால தலம் எது? ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, இது மூணுமே ஒரு பொருணை ஆற்றுப்படுகையில் இருக்கிற ஒரு நாகரிகமாகும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆதிச்சநல்லூர் தான். சிவகலை அகழாய்வில் கிடைத்த சான்றுகளின்படி அங்கு வாழ்ந்த பண்டைய மனிதர்களின் முதன்மை தொழில் எது? நெல் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. என தாளிகளுக்குள் இருந்த நெல் உமிகள், அரிசி எச்சங்கள், இரும்பு வாள்கள் கிடைத்திருப்பது அவர்கள் மேம்பட்ட நெல் விவசாயிகளாக இருந்ததை காட்டுகிறது. சிவகலை அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்ட மூடிகளில் செதுக்கப்பட்டிருந்த விலங்கு உருவங்கள் மாதிரி எது? காளை அல்லது மான் கொம்பு வடிவங்கள். சிவகலை அகழாய்வில் பயன்படுத்தப்பட்ட மண் அடுக்கியல் முறை எதனை அறிய உதவுகிறது? தொற்பொருட்கள் புதைந்துள்ள ஆழம் மற்றும் கால வரிசை. பொருத்துக, இதில் பொருந்தாத இதில் இணையாக இருக்குது, அதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சிவகலை அப்படிங்கிறது 3ங்கிறது பார்த்திங்கன்னா கிமு 1155 நெல் உமி தலம். சிவகலையில் நெல் உமி கிடச்சிச்சு, கரெக்ட். ஆதிச்சநல்லூருங்கிறது தங்கப்பட்டயம் மற்றும் முதுமக்கள் தாலி. கொற்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சங்ககால துறைமுகம், நம்ம படிச்சிருப்போம். ஸோ கீழடிங்கிறது வைகை நதிக்கரை நகர நாகரிகம். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க கீழடிங்கிறது வைகை ஆற்றுப்படுகையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் துகள்கள் மற்றும் மணிகள் எதனால் செய்யப்பட்டவை? கார்னெலியன், களிமண் மற்றும் கண்ணாடிகளால் செய்யப்பட்டவை. பொருணை நதிக்கரை நாகரிகத்தின் காலத்தொன்மை தொன்மையை முறைப்படி அறிவித்த தமிழக முதலமைச்சர் யார்? மு.க. ஸ்டாலின் அவங்க தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 செப்டம்பர் மாதம் சட்டப்பேரவையில் சிவகலையின் கார்பன் கணிப்பு முறையையும் பொருணை நாகரிகத்தின் தொன்மையையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். சிவகலை தலம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? இங்கு ரோமானிய தங்க நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதுதான் தவறானது. அந்த மாதிரி ஒன்று கண்டறியப்படவில்லை. இரும்பு கற்காலமா? எஸ், இரும்பு கற்காலம். நெல்லுமி சான்றுகள் கிடைத்துள்ளது. பொருணை ஆற்றுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது. சிவகலை வாழ்விட பகுதியில் எங்கு பரவியுள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர்? சிவகலை குளத்தின் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அதன் கரைகளில் இருந்ததாகவும், சிவகலை பரம்புங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது அதோட பரியல் சைட்டாகவும் இருந்துச்சு. சிவகலை அகழாய்வில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்களின் காலம் பொதுவாக எதனை சார்ந்தது? முற்சங்க காலமாக இருக்கலாம். இங்கு கிடைத்த சில பானை ஓடுகளில் உள்ள எழுத்து வடிவங்கள் முற்சங்க காலத்தைச் சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்களோடு ஒத்துப்போகின்றன.
கீழ்கண்டவற்றுள் சிவகலை ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட முதன்மையான வேட்டையாடுதல் மற்றும் பாதுகாப்பு ஆயுதம் எது? இரும்பு ஈட்டி மற்றும் கத்தி எச்சங்கள். ஏன்னா இவங்க வந்து இரும்பு காலத்தில் தான் இருந்தவங்க. இரும்பு காலம்ங்கிறது இவங்களுக்கு இரும்போட பயன்பாடு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அதில் கத்திகள், ஈட்டிகள், அம்புகள் இங்கு கிடைத்துள்ளன. சிவகலை புவியியல் அடுக்கமைவில் காணப்படும் செம்மண் தேரி பகுதிகள் எதனோடு தொடர்புடையது? தூத்துக்குடி மாவட்டத்தின் தனித்துவமான தேரி மணல் வடிவங்கள், தேரி சைட்ஸ். சிவகலை அகழ்வாய்வில் கிடைத்த மட்பாண்டங்களின் உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட தனித்துவமான தொழில்நுட்பம் என்ன? குறைப்பு சூளை முறை. பானைகளை தலைகீழாக கவிழ்த்து வைத்து சுடுவதன் மூலம் உட்புறம் கருப்பாகவும் வெளிப்புறம் சிவப்பாகவும் மாறும் தொழில்நுட்பம். ஸோ இந்த தொழில்நுட்பம் தான் இருந்திருக்கு. பொருணை நதி நாகரிகத்தின் தொல்பொருட்களை பாதுகாக்க தமிழக அரசு எங்கு உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைத்து வருகிறது? திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு வருகிறது. சிவகலை ஈமத்தாளிகளில் மனித எலும்புகளுடன் கண்டறியப்பட்ட ஈமக் கிண்ணங்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்? ஸோ பண்டைய கால மக்கள் வந்து மறு வாழ்வு அப்படிங்கிறது இறந்த மனிதர்களின் மறு உலக வாழ்விற்கான உணவு மற்றும் பானங்களை வைக்க. ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்த மறுவாழ்வு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. சிவகலையில் இதுவரை எத்தனை கட்டங்களாக முறையான அகழ்வாய்வுகள் மாநில தொல்லியல் துறையால் திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளன? பல பருவங்களாக தொடர்ந்து 3 முறை. சீசன் 1, சீசன் 2, சீசன் 3. 2020 இருந்து தான். சிவகலை அகழ்வாய்வில் கிடைத்த நெல் உமிச் சான்றுகள் எந்த பயிர் வளர்ப்பை உறுதி செய்கின்றன? நெல் ஒரைசா. சிவகலையில் கண்டறியப்பட்ட பெரிய அளவிலான தாலிகளின் மூடி எதனால் செய்யப்பட்டிருந்தன? சுட்ட களிமண், டெரகோட்டா அப்படிங்கிற ஒரு சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட மூடி. ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் சிம்பிளாக இருக்கலாம், பட் இது எல்லாமே உங்களை வந்து ஒரு ரீகால் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸாக எடுத்துக்கோங்க. சிவகலை அகழ்வாய்வு பகுதியில் கண்டறியப்பட்ட சுடுமண் துகள்கள் மற்றும் மனித உருவ பொம்மைகள் எதனை உணர்த்துகின்றன? அவர்களின் கலை உணர்வு மற்றும் சுடுமண் தொழில் திறன். சிவகலை அகழ்வாய்வு தளம் எந்த வரலாற்று சிறப்புமிக்க பண்டைய தமிழ் பேரரசின் ஆட்சி பகுதிக்கு உட்பட்டதாக கருதப்படுகிறது? பாண்டிய அரசு. பொருணை ஆற்றுப்படுகை அப்படிங்கிறது கொற்கை. ஸோ இப்போ நம்ம சொன்ன 3 சைட்ஸுமே கொற்கை, ஆதிச்சநல்லூர், சிவகலை, இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இப்போ கொற்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாண்டியர்களோட ஒரு வரலாற்று துறைமுகமாக இருந்திருக்கு. ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். சிவகலையில் கிடைத்த சில கருப்பு சிவப்பு பானையோடுகளில் உள்ள கீறல்கள் எதனுடன் ஒப்பிடத்தக்கவை? இந்து சமவெளி குறியீடுகள் மற்றும் பெருங்கற்கால குறியீடுகளுடன் ஒப்பிடத்தக்கவை. அது வந்து சிவகலை அகழாய்வு முடிவுகள் பண்டைய தமிழகம் ஒரு நகர மற்றும் மேம்பட்ட கிராமிய நாகரிகத்தை கொண்டிருந்தது என்பதை எவ்வாறு நிரூபிக்கிறது? அறிவியல் பூர்வமான காலக்கணிப்பு மற்றும் வேளாண்மை சான்றுகள் மூலம். ஒரு நல்ல வேளாண்மை தெரிந்த குடிமக்கள் தான் நீங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஓகேங்களா? அது வந்து உறுதியாக தெரியுது. ஏன்னா அதில் கிடைத்த எச்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு, அதுக்கப்புறம் நெல் உமிகள் போன்றவை ஒரு மேம்பட்ட வேளாண்மை சமூகமாக தான் இருந்திருக்கு. சிவகலை அகழ்வாய்வு மூலம் அறியப்படும் முக்கிய தாவரவியல் எச்ச ஆய்வுத்துறை எது? இப்போ அகழாய்வில் கிடைக்கிற எச்சங்கள், உயிரியல் எச்சங்கள், நெல் உமி தாவரவியல் எச்சங்களை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு ஆர்கியோ பொட்டானிக்கல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு துறை இருக்குது. ஸோ அதில் வந்து தான் அதில் நெல் உமி மரக்கறி போன்ற தாவர எச்சங்களை ஆய்வு செய்யும் துறை இந்த துறை ஆர்கியோ பொட்டானிக்கல் ஸ்டடீஸ்.
சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் மண்ணில் எந்த திசையை நோக்கி செங்குத்தாக புதைக்கப்பட்டிருந்தன? பானையின் வாய்ப்பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு நேராக. சிவகலையில் கிடைத்த மட்பாண்டங்களின் மேற்பரப்பில் காணப்படும் பளபளப்பான பூச்சு பண்டைய தமிழர்களின் எத்திறமையை காட்டுகிறது. வேதியியல் கலவை மற்றும் மட்பாண்ட தொழில்நுட்ப அறிவு. சிவகலைக்கு அருகில் உள்ள பழங்கால பாண்டியர்களின் புகழ்பெற்ற துறைமுக நகரம் எது? கொர்க்கை. நமக்கு முன்னாடியே தெரியும், சிவகலைங்கிறது ஒரு பொருணை ஆற்றுப்படுக்கை நாகரிகம். கரெக்டுங்களா? பொருணை ஆற்றுப்படுக்கையில் கொர்க்கையுமே ஒரு பார்ட். சிவகலை அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட கற்கால கருவிகள் எதனை உணர்த்துகின்றன? இரும்பு காலத்திற்கு முன்பே அந்த பகுதியில் மனித நடமாட்டம் இருந்துள்ளது. அதாவது தொன்று தொட்டே அங்கிருந்து இருந்திருக்காங்க. திடீர்னு இரும்பு கற்கால பகுதிக்கு அப்போது மனிதர்கள் இடம்பெயர்ந்து இங்கே வரவில்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. சிவகலை அகழ்வாய்வில் சேகரிக்கப்பட்ட கரிம மாதிரிகள் எதன் மூலம் உருவாகின்றன? பண்டைய மனிதர்கள் பயன்படுத்திய எரிக்கப்பட்ட மரங்கள் மற்றும் தாவர எச்சங்கள். சிவகலையில் முதுமக்கள் தாழிகளுக்குள் மனித எலும்புகளின் துண்டுகள் கிடைத்திருப்பது எதனை உறுதி செய்கிறது? அது ஒரு முறையான அடக்கத்தளம். இறந்தவங்களை எலும்பை சேகரித்து தாழிகளில் அடைத்து புதைக்கும் பெருங்கற்கால வழக்கத்தை இது உறுதி செய்கிறது. சிவகலை தலம் அமைந்துள்ள ஸ்ரீவைகுண்டம் பகுதி எதற்கு பெயர் பெற்றது? பொருணை நதியின் நீர்ப்பாசனம் மிக்க வளமான பகுதி. பொருணையோட ஆற்றுப்படுக்கை தான் இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருக்க சிவகலை. வேளாண்மை செழிப்பு மிக்க நன்செய் நிலப்பகுதியாகும் இது. தமிழ்நாடு தொல்லியல் துறை சிவகலை அகழாய்வு அறிக்கையை எந்த மொழிகளில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகிறது? தமிழ் மற்றும் ஆங்கிலம். சிவகலை அகழாய்வு களத்தில் பரப்பளவு மற்றும் தொன்மை எதனுடன் மிக நெருங்கிய தொடர்புடையது? தென்னிந்திய பெருங்கற்கால பண்பாட்டின் பரவலாக்கம். சிவகலையில் வாழ்ந்த பண்டைய சமூகத்தினர் பயன்படுத்திய இரும்பு பொருட்கள் எவ்வகை தொழிலுக்கு அதிகம் உதவின? காடுகளை அழித்து விவசாயம் செய்தல் மற்றும் வேட்டையாடுதல். ஓகே, ஸோ இரும்பை வச்சு விவசாயம் அப்படிங்கிறது தலை தோங்கி இருக்கு. ஏன்னா காடுகளாக இருந்த இடத்த பண்படுத்தி விவசாய நிலமாக மாற்றுறது. சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் பொருணை நாகரிகத்துக்கும் சிவகலை அகழாய்வு தரவுக்கும் உள்ள தொடர்பை குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 2 கூற்று இருக்குது. தன்பொருணை, புறநானூறுலாம் தன்பொருணை அப்படிங்கிறத தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகத்தின் அறிவியல் பூர்வமான தொன்மையை சிவகலை அகழ்வாய்வு மெய்ப்பிக்கிறது. ஸோ இந்த 2 கூற்று 1ம் 2ம் சரி. சிவகலையில் கிடைத்த நெல் மாதிரிகள் சங்க இலக்கியங்கள் போற்றும் நெல் வளமிக்க பொருணை முகம் என்ற இலக்கிய கூட்டிற்கு மிக தொன்மையான தொல்லியல் சான்றாக இருக்கிறது. ஸோ இந்த 2 கூற்றையுமே மெய்ப்பிக்கிற மாதிரி சிவகலை அகழ்வாய்வு அமைந்துள்ளது. எஸ், இப்போது 50 கொஸ்டின்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு நீங்கள் சிவகலை பற்றி படிக்கிறப்போ நீங்கள் ஒரு ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.